இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. நிறுத்துடா. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய் சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்தபோது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டுவிட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பணாரே டுமாரோ படாபட். யோ, என்ன திட்ற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி எதுக்கு? பரவாயில்ல. என்ன பரவாயில்லையே, எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. யோ, ஏமாந்த போதுமே அவன் மொட்டையை அடிக்கிற அதே நம்புறிய. டேய் சுமாரா, இந்த பருப்பு தான். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மா இருயா. நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா? நீ இனிமேல் மெட்ராஸ் தண்ணி குடிச்சவே கிடையாது. யோ போதியா, யோ போதியா, புரியா? லம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பச்சக்கா குபா குவா குவா குவா. எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன். குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா சியா. நெருப்புடா.
யோ போதியா குடு காஞ்சாச்சு எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மறை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? ஆ, எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். கொக்காக்கோ மக்காக்கோ நக்காக்கோ சிக்காக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் டேய், பாவம்டா, கூட்டிட்டு போலாம்டா. டேய், இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இவனா பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே, அன்னைக்கே சொன்னானே. என்னடா வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேனே. வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியான லூசுடா. போங்க, 150 ரூபா பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சிட்டு ஃபேன் போட்டுறேன்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே, அது இந்த ஓரத்துல போடுறேன்ட்டான். கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்ட்டான். தம்பி, எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடு. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு, ஏசி, கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல, சும்மா தமாஸ் பண்ணேன். டேய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய், நீ வயலின் வாங்குவியோ வாய்க்கால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல, வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். டேய், இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதுங்கடா. டேய், முறைக்காதீங்கடா. ஏன்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா வயலின் வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல, அது வந்து எதுக்குடா வயலின வாங்கின? அந்த சோக கதையை சொல்றேன் கேளுங்கடா. சித்ரா ஏஜென்சிஸ் இதுல போதுற வேண்டியதான். அரே, அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்டே இருந்து தப்புறான் இல்லை. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லை. ஆஜர், என் பேர் மணி சார். யோ, இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற. உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில் இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. ஓ போக சும்மா கேப்பானுங்க போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா. மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா? நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? பாத்தீங்களா, மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபாய். 50 ரூபா. 75 ரூபா. 75 ரூபாய் ஒரு தரம், 75 ரூபாய் 2 தரம், 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா, ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கு. பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பல்ராமா, சார், 1 தரம், 2 தரம், 3 தரம். தூக்கு. ஐயா, 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 என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியிலிருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலினை எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. பாக்குறீங்களா? பேய் இருக்கிறான். ஒரு தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ,
தம்பி ஒரு சின்ன சந்தேகம். என்னைய நான் ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபா கொண்டு வந்தேன். 30 ரூபா பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபா சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபா இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? சரியான சிவட்டு கிடக்கி. 150. சித்ரா வயலினை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும்போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதியா? டைம் ஓவர். நாளைக்கு காலையில வாங்க, நான் பாக்குறேன். அது இல்லைங்க, இந்த வயலினை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். அடடே, எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலினை திருப்பி கொடுக்கலாமா? நான் இசைமேதை? பின்ன இல்லையா? ஆமாமாமா, நான் இசைமேதையே தான். உங்க முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் நீங்க ஒரு இசை களஞ்சியம், சங்கீத சாம்ராட், முடிசூடா மன்னன்னு தெரியுதே. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பரவாயில்ல, இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி. வயலின் இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர். எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ராகத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி? அட கபோதி, மாட்டிக்கிட்டியாடா? ஏங்க அழறீங்க? அது வந்துங்க, இன்னைக்கு எனக்கு வயலின் கத்து கொடுத்த வாத்தியாரு இறந்த நாள். அதனால இன்னைக்கு வயலின் வாசிக்க மாட்டேன். அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காந்தி பார்க்குக்கு வரேன். அப்போ அது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை? ஓகே ஓகே, வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஏமாத்திர மாட்டீங்களே? நோ நோ நோ, ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க் வர ஞாயிற்றுக்கிழமை, கம்மிங் சண்டே. ஆமா. ஓகே, வரட்டுமா? கிழிச்சது போ. ஞாயிற்றுக்கிழமை மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேங்க. போங்கடா போங்கடா போக்கத்த பசங்களா. ஏற்கனவே 3 வயிறு காலி, இதுல 4வது வயிறு வேற. கொஞ்சம் விட்டு 5வது வயிறும் கொண்டு வந்துருவான். வேலையை பாருங்கடா வெட்டி பசங்களா. டேய், ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? டேய் மூர்த்தி, நீ கவலைப்படாதடா, நான் அங்க இருக்கோம்டா. டேய், உங்களை தான் நம்பியிருக்கேன். சா ரீ கா கா மா. ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டம்னு ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கமோதி இப்படி வாசித்தா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயலின் வாசித்து காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால அவனை ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ முண்டோ, இது கூட தெரியலையா? அதான்டா வயலின் ஃபேமஸ், வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே. அதேபடி சுப்பிரமணியம் வயலின்ல ஃபேமஸ், குண்டக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீமா? அதுக்குள்ள இவன் தான்டா. டேய். டேய் டேய், வயலின் கத்து கொடுறா. என் காதுல அதுல தான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு. ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறேன் பார். என் தம்பி சோக கீதம் வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர்? யாருங்க? வண்டிட்டா.
கால்ல போடு. கால் மாட்டலையா? அங்க பாருங்க. தம்பி யோ, ஏன் என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க என்ன நடக்க கூடாது நடந்து போச்சே. பாருங்க தம்பி தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. யோ நகரியா, அவன் தூங்குறாயா? டேய், எந்திரா. ஏய், என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா இதுக்கு ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? டேய், என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதுல வரமாட்டான். என்னடா கிண்டலா பண்றீங்க? வயலின் வேற எடுத்துட்டு சொல்லிட்டீங்க. இப்ப என் காதுல ஒரு டைம் ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் சாங் வாசிக்கிறது? நீ வாசி கிழிச்சது போதும், பேசாம நாங்க சொல்றத கேளு. டேய், அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது. ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசித்தாகணும். அதுக்கு ஒரே வழி. என்னடா இது ரேடியோட இருக்க டேப் இருக்காரு? இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்து ஆடு. டேய் சொல்றத கேளுடா, அதுல குன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. டேய், இத உன் பாக்க உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு. அதுல இருந்து மியூசிக் வரும். அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி. உண்மையிலே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா. உணர்ச்சி வசப்பட்டேன்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்ச மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும். அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகேடா. டேய் கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவா. இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பார்க்கலாம்டா. உன்னை விட நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை நம்பவே முடியாதடா. ஏய், என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுச்ச கிச்சா மாத்தி போட்டாத. ஆமா, இன்னும் இந்த மாலை காணோம். சொன்னபடி கரெக்டா எடுத்துக்கு வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் வயலின் வாசிடுவோம். மதுரை மேலமாசி வீதி ஸ்டைல வாசிக்கிறேன். கேக்குறீங்களா? Fantastic. சங்கீத மேதனை நீங்க தான் சங்கீத மேதை. உங்களுக்கு சங்கீத சாம்ராட்லயே பட்டம் கொடுக்கலாம். கொடுங்க. எப்ப நீங்க பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா கொடுக்குறேன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்களா? சத்தம் தானே? வச்சிட்டா போச்சு. வச்சுட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விருது பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார், என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானேனா? ஐயோ, அங்கெல்லாம் கை வைக்காதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது? இதயத்துல அப்படி மிஸ்டர், இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொண்டுடவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே.